இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடகமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் குந்தா ஏற்பட்ட நிலையில ஏற்பட்டு என்ன சொல்லுங்க, யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அண்ணன் பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இதை தான் நான் தொடர்ந்து அவையில் சொல்கிறேன். மத்திய அரசில் அங்கே வைத்தது நீங்கள் தானே நீட்டுன்ற தேர்வை. அதாவது நீட் தேர்வில் தொடர்ந்து இப்போ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் சொல்கிறதுக்கே அந்த 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 உரிமையே உங்களுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு நீங்கள் அங்கே கூட்டணி அரசில் இருந்த பொழுதுதான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டது. அப்போ தான் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் தட்டி கேட்கல. அதை தான் நான் பலமுறை இந்த அவையில் சொல்லிக்கிறேன். தும்ப விட்டு வாழை பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு, அப்போ தும்ப விட்டுட்டு இப்போ நீங்கள் வாழை பிடிக்கிறீங்க. மத்திய அரசு கொண்டு வந்தப்போ அப்பவும் நீங்கள் தட்டி கேட்கல. ஏன் இன்றைக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் போராட்டத்திற்கு காரணம் நீங்கள் தான். மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அப்பவும் நீங்கள் தட்டி கேட்கல. மத்திய அரசு நீங்கள் சொல்ற அமைதியாக இருக்குன்னு தேசிய மருத்துவ மசோதா, அதாவது என்எம்சி பில்லு நீட் இன்னைக்கு ஒரு அங்கம். கடந்த ஆண்டு என்எம்சி பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்தப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக வலுவான எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் தெரிவித்தது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதனால கொள்கை ரீதியாக திட்டங்களுடைய அடிப்படையில் ஷரத்துகளுடைய அடிப்படையில் மத்திய அரசை பல்வேறு கருத்துக்களில் மாநில அரசு முதலமைச்சருடைய அரசு வலுவான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் ஓங்கி அழுத்தமாக எடுத்து வைக்கிறோம். ஏன் நாடாளுமன்றத்தையே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கிய வரலாறுலாம் நாடறிந்தது. அதனால இதெல்லாம் நீங்க மறந்துட்டு அமைதின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் களங்கம் கற்பிக்க வேண்டாம். எல்லா களங்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறது என்பதை நான் பேரவை துணைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் உணர்ச்சிப்பட்டு கொறடா வழங்கி பேசினார்கள். நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தான், அன்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் அங்கே பொறுப்பில் இருக்கின்ற போது தான் விவசாயிகளுக்கு வழங்கிய மானியத் தொகையை அன்றைக்கு பூச்சி மருந்தாக இருந்தாலும் உரமானியமாக இருந்தாலும் அன்றைக்கு ரத்து செய்கிற போது அங்கே வேடிக்கை பார்த்தவர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசினார் விவசாயிகள் பற்றி, உரமானியத்தை பற்றி. அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த சமயத்தில் சுமார் 70,000 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தது திமுகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை பெரிய விவசாயிக்கு கூட கடனை தள்ளுபடி செய்யலாம் சொன்னாலும் நீங்க அதை உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வர்றீங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கொறடா அவர்கள் பேசினார்கள். நான் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உறவுலை ஏறியதற்கு யார் காரணம்? அன்றைக்கு உங்களுடைய அமைச்சர் இருக்கின்ற போது தான் உறவுலைக்கு அந்த டெண்டர் போடுகிற போது அவர் காலதாமம் ஏற்பட்டதன் விளைவாகத்தான் வேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு கூட உரங்களை நாம் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் உறவுலை ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் ஏறியதே வேடிக்கை பார்த்தவர்கள் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தீங்களோ அதை தேர்தல் அறிக்கையை அதை நிறைவேற்றினீங்க. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்கோம்? சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அது தள்ளுபடி செஞ்சுருக்கோம். இதில் என்னண்டா இப்போ நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது திரும்ப இதை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனது இந்த விவசாய கடனுக்காக மட்டுமல்ல. இந்த மாபெரும் சபையில் நிதி மேலாண்மையை ஒரு அரசு கொண்டு வந்து நிதி மேலாண்மையை இந்த மன்றம் ஒரு தீர்வு கண்ட பிறகு அது குறித்து உயர்நீதிமன்றத்தில் அது எந்த மன்றத்தாக இருந்தாலும் சரி அதில் அது தவறு என்று சொல்லக்கூடாது. அதில் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை சுட்டி காட்டலாம். எனவே அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்குது, இது சரியா? இது மாமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கிற தகவலை, ஏன்னா மாபெரும் இது ஒரு சபை. இந்த சபையில் நிதி ஆளுமை இந்த மாமன்றத்துக்கு தான் இருக்கு. எதுக்கு இப்போ சட்டமன்றம் கூடியிருக்கோம்? எதுக்கு நீங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க? நம்ம கருத்தை சொல்லி ஒரு சபையை நிறைவேற்ற ஒரு நிதி மசோதாவை, அந்த நிதி மசோதா ஒரு நீதிமன்றத்திலேருந்து நாளைக்கு தவறுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிறதா? அப்படி இது மாதிரி எத்தனை இது ஆகும்? இதற்காகத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அரசு போயிருக்குது, வேறு ஒன்றும் அல்ல. இன்னொன்று, உங்களை மாதிரி நாங்கள் தவறுன்னு சொல்லலை, நாங்கள் என்ன தள்ளுபடி பண்ணுவோம் அதை தள்ளுபடி பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ கூட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இடத்துல போய் சொல்ல 7,000 கோடி தள்ளுபடின்றார். நீங்கள் தள்ளுபடி பண்ணதோட 5,361 கோடி, 61 கோடியில் 506 கோடி ரூபாய் கொடுக்காம போயிட்டீங்க. 506 கோடி ரூபாய் கொடுக்காம போனது உங்கள் அரசு.
நீங்க இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு வெறும் 4800 கோடியை கொடுத்துட்டு இப்ப எங்களை குறை சொன்னீங்கன்னா என்னப்பா நியாயம்? நீங்க மத்திய அரசு நல்லா இருக்கீங்க, மத்திய அரசு உங்கள்கிட்ட நல்லா இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரத்தவர் மத்திய அரசு பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற மத்திய அரசு தான் 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுப்பித்து நீங்கள் தான், நாங்கள் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெயரை சொல்லக்கூடாது, இல்லை வெளியில் இருந்தால் ஓராண்டு காலம் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அப்பொழுது இருந்தார். அப்போல்லாம் மத்திய அரசு பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைச்சர்கள் இடம்பெறவே இல்லை. ஆனால் நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க மத்திய அரசில், அதனால தான் இந்த கேள்வி எழுது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்களை வைத்து பேசுங்கள் என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை ஊரறியும் உலகறியும். அதே நிலைப்பாட்டோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். பேரவைத் இதே சொல்லி சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடகமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தா ஏற்பட்ட நிலையில ஏற்பட்டு இருக்கீங்களா? என்ன சொல்லுங்க, யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது நீங்க வெளியெடுப்பு செஞ்சீங்க, என்ன சொல்றீங்க? இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மத்தியிலே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இந்த அதிகாரம் மத்தியில் தான் இருக்குது, மாநிலத்தில் இல்லை.